எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 61. 61 என்னன்னா, லோமச முனிவர் பாண்டவங்களை கூட்டின்னு போறாரு இல்லையா, கங்கா கரையில கூட்டின்னு போகும்போது அங்க ரைப்பர்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷியோட ஆசிரமம் வருது. அந்த ஆசிரமத்துல அப்ப யாரும் இல்லை, இவன் அங்க தங்கிக்கிறா. அங்க தங்கிட்ட உடனே இது என்ன ஏதுன்னு அவர் கேட்பார் தர்மர், இது இந்த இடம் யாருது, இங்க வந்து நம்ம தங்கியிருக்கோமே என்ன ஏதுன்னு. அப்பா அவர் சொல்லுவார், இது வந்து ரைப்பியர்னு ஒரு மகரிஷி இருந்த இடம் இது, அவர் கதையை சொல்றேன் கேட்டுக்கோ. பரத்வாஜர்னு ஒரு மகரிஷி, அந்த பரத்வாஜர் இல்லை, இது வேற. இந்த பரத்வாஜர்னும் ரைப்பர்னும் ஒரு 2 பேர் பிராமணர்கள், 2 பிராமணர்கள், 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. 2 பேரும் பிராமணர்கள், 2 பேரும் ஃப்ரெண்டு. இந்த ரைப்பரோட பிள்ளைகள் வந்து, ரைப்பருக்கு 2 பிள்ளைகள், பிராவசன் ஒருத்தர், அர்வாவசன் ஒருத்தர், 2 பேர். பிராவசன் ஒருத்தர், அர்வாவசன் ஒருத்தர். பிராவசு பெரியவன், அர்வாவசு சின்னவன். இந்த இவர்கள் பெரிய வேத விற்பனர்கள், வேதங்கள்லாம் நிறைய எல்லாத்தையும் தெளிஞ்சவா, வேதம் கத்து தெளிஞ்சவா இவா. பரத்வாஜர் தவத்திலேயே தான் காலத்தை எல்லாம் கழிச்சுட்டு இருக்காரு, அவர் வேதங்கள்லாம் நிறைய கற்கல. பரத்வாஜர் மாதிரி பண்ணுங்க. பரத்வாஜரோட புள்ள யவக்ரீதன் ஒருத்தம். இந்த யவக்ரீதன் என்னன்னா, கதையே அதுதான், இது யவக்ரீதனோட கதை தான். யவக்ரீதன் வந்து பிராமணர்கள் ரைப்பரை மதிப்பது போல தன்னோட தகப்பனாரை மதிக்கலன்ற ஒரு எண்ணம். எல்லாரும் பொதுமக்களும் பிராமணர்கள் யாரை மதிக்கிறான்றதை பொறுத்து அவளோட வெயிட்டேஜ் தெரியும். அங்கே பிராமணர்கள் வந்து மற்றவாள்லாம் வந்து ரைப்பரையோட பிள்ளைய 2 பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அர்வாவசுன்னு இந்த 2 பேரையும் மதிக்கிற அளவுக்கு தன்னை மதிக்கல அப்படின்றது யவக்ரீதனுக்கு ஒரு, தன்னையோ தன்னுடைய தகப்பனாரையோ மதிக்கல. அந்த மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். அதே மாதிரி ரைப்பருக்கு இருக்கிற மரியாதை வந்து பரத்வாஜர் கிடைக்கல அப்படின்றது அவன் மேல பொறாம வச்சுக்கிறது வரது. இவனுக்கு ரைப்பர் மேல பொறாம வருது. யாருக்கு? பரத்வாஜரோட பிள்ளைக்கு. அவன் என்ன பண்றான், யவக்ரீதன் என்ன பண்றான், அவன் தான் அவன் பிள்ளை, பரத்வாஜரோட பிள்ளை யவக்ரீதன். அவன் என்ன பண்றான், அவனுக்கு பொறாம இருந்த உடனே அவன் என்ன பண்றான், இந்திரன் நோக்கி தவம் பண்றான். தவம் வந்து சாதாரண தவம் இல்லை, பெரிய தவம் பண்றான். இந்திரனுக்கு தெரியாது. இந்திரன் வந்து என்ன வேணும்னு கேட்கிறாரு. கேட்கும்போது, நான் வந்து படிக்காமலே எனக்கு எல்லா கலைகளும் தெரியணும் அப்படின்ட்டு. அது எப்படி சாத்தியமாகும்? ஏதாவது போகாத ஊருக்கு வழி தேடாத. நீ கேட்குற வரம் வந்து கொடுக்க முடியாத வரம், நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு ஆச்சாரியன், ஒரு குரு இல்லாத நீ எப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும்? அது முடியாதுப்பா, வேண்டாம். நீ போய் ஒழுங்கா இந்த தவம் பண்ணுற நேரத்துக்கு நீ ஒரு ஆச்சாரியனை தேடி கண்டுபிடிக்கும், அந்த ஆச்சாரியன்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கும், அதுதான் நல்லது உனக்கு. அப்படிதான் ஆச்சாரியன் மூலமாக கற்றுக்கிற இதுதான் வித்தைகள்லாம் சித்திக்கும், அது அதனோட பலன் இருக்கும். உடனே ஆச்சாரியனை பார்த்து பண்ணுவார். உடனே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு இந்திரன். ஆனா இவன் விடுறதா இல்லை, இவன் மறுபடியும் தவம் இருக்கான். மறுபடியும் தவம்னா இன்னும் கடுமையான தவமா இருக்கான். கடுமையான தவம். இவனோட கடுமையான தவத்தை பார்த்துட்டு அங்க எப்பயுமே பூலோகத்துல இருந்து தவம் யார் பண்ணாலும் சரி, நீங்க ரொம்ப கடுமையா பண்ணீங்கன்னா அது தேவலோகத்தை தாக்கும். தேவர்களால இருக்க முடியாது, தேவர்கள் கஷ்டப்படுவா. தேவர்களுக்கு அந்த நெருப்பு மாதிரி அந்த ஜுவாலை அடிக்கும். உடனே அவன் அந்த ஜுவாலை அடிக்கிறது வந்து சொல்றான். சொன்ன உடனே என்ன பண்றது, இதுக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்புறம் அங்கிருந்து பிரம்மா வருவார். பிரம்மா வந்து அவர் எடுத்து சொல்லுவார், நீ இது மாதிரி பண்றது எப்படி இது? நீ அவர்கிட்டையும் கேட்பான், இது மாதிரி எனக்கு வந்து படிக்காதையே எல்லா கல்வியும் தெரியணும், கல்வி தான் எனக்கு முழுசா தெரியணும் அப்படிங்கிற சொல்ல அவர் ஒத்துக்க மாட்டார். எப்படி இது சரியா இருக்கும்? நீ ஒரு குருவை வச்சுட்டு படி, நீ படிச்சேன்னா உனக்கு கல்வி வரத்துக்கு வழி வேணா நான் சொல்றேன். ஆனா கற்கவே மாட்டேன், கல்வியே கத்துக்க மாட்டேன்னு சொல்றது வந்து சரியில்லை, அது பண்ணக்கூடாது. நீ படிச்சு சாப்பிட்டவன் ஆகணும், அதுதான் அப்படின்றார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரம்மா வந்து இந்த இந்த உன்னுடைய இது வந்து வர சரியில்லை, நீ போய் படிக்கிறத பாருன்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிடுறாரு. அவன் என்ன பண்ணா கேட்க மாட்டான். மறுபடியும் என்ன பண்ணுவான், மறுபடியும் தவம் பண்ணுவான். இவன் தவம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தானே தவம் பண்றதுன்னா, அந்த அவளோட அந்த இயற்கை இது இருக்கு இல்லையா, நேச்சுரல் கால்ஸ், அதையெல்லாம் அவ காத்தால பண்ணிட்டு தான் அவள் போகணும். அவள் அதெல்லாம் பண்ணிட்டு தான் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவள் வந்து அந்த யாகத்தை ஆரம்பிப்பா. தினம் அது
காத்தால எழுந்தோடனே அதை பண்ணுவாள். ஒரு நாள் காத்தால மாதிரி எழுந்து போகும்போது அங்கே கங்கை கரையில் ஒரு பிராமணன் உட்காந்துட்டு கையால் ஒரு கை இப்படி இப்படி மண்ணை அள்ளி அள்ளி கங்கையில் போட்டுருப்பார். இந்த இவர் பார்த்துட்டு இந்த ஜெயகிரிதன் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், என்ன இது நான் இப்போ யோகிரிதன் பார்த்துட்டு என்ன சொல்லுவான், என்ன இது மாதிரி எடுத்து போட்டுருக்கேன்னுவான். அப்போ அவர் சொல்லுவார், நான் இல்லை கங்கைக்கு வந்து இந்த ஜனங்க அந்த ஊர் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறது போயிட்டு வரத்துக்கு அதில் ஒரு கரை ஒன்று கட்டணும், ஒரு பாலம் ஒன்று கட்டணும். அந்த பாலம் அந்த முடிஞ்சு போச்சுன்னா அந்த பாலத்தில் எல்லா ஜனங்களும் போயிட்டு வரும், ஈஸியாக இருக்கும், ஜனங்களுக்கு நல்லதுக்காக தான் பண்ணுறாரு. இவர் இது மாதிரி சொன்ன உடனே இது எங்கேயாலும் முடியுமா, நடக்குமா அப்படின்னு கேட்பார். எனக்கு இது எங்கேயாலும் நடக்குமா, நீ ஒரு புடியா எப்போ நீ அள்ளி போடுறது, எப்போ இது நடக்கிறது, இதெல்லாம் நடக்குமா, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை விட நீ யாராவது வரவாங்கிட்ட சொல்லி பாலம் கட்டுறதுக்கு வேற ஏதாவது வழிபட முடியுமா பாரு அப்படின்னு அப்படி நீ சொல்ற. ஆனால் இந்த ஊரில் வந்து பரத்வாஜர்னு ஒரு ரிஷி இருக்கார், அவரோட புள்ள ஒருத்தர் இருக்கான் யவகிரீதன். அவன் வந்து பண்றானே, அவன் வந்து படிக்காமலே நான் பெரிய ஆளாயிடணும், நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியணும்னு அவன் வந்து எல்லாருக்கும் தவம் பண்ணி கேட்குறான். அவன் அதுக்காக பெரிய தவம்லாம் இருக்கான். அவனுக்கு வந்து கிடைக்கும் போது எனக்கு ஏன் கிடைக்காதுன்னு அப்போதான் இவனுக்கு வரைக்கும் பொருத்தில் அடித்த மாதிரி இருக்கும். யார் இது வந்திருக்கிறது, இந்திரன் தானே, என்ன இந்திரா இந்திரா இந்திர தேவராஜான்னு கும்பிடுவார். யவகிரீதன் கும்பிட்டு, நீ இது மாதிரி பண்ணக்கூடாது, எழுந்துரு, என்ன பண்ணணும், நீ இது மாதிரி கேட்கக்கூடாதுப்பா, நீ உன்னோட வரம் சரியில்லை, நீ வரத்தை கொஞ்சமாக மாற்றி கேளு அப்படின்னு கேட்டவுடனே, சரி நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு இது இல்லைன்னா எனக்கு அந்த ஞானத்தை கொடு, நான் கற்றுக்கிறேன், ஞானத்தை கொடுத்துருவார். ஆனால் ஆச்சாரியன் இல்லாத கல்வி அது. அந்த ஞானத்தை கொடுத்த உடனே ஞானம் தெரிஞ்சிடும். ஞானம் தெரிஞ்ச உடனே அந்த ஞானம் அவர் கையில் இருக்கிற உடனே என்ன பண்ணுவார், இவர் எல்லாம் அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். அவருக்கு சரி நீ இப்படி கேட்குற, நீ வந்து என்ன பண்ணு, ஞானம் இல்லாத நீ உனக்கு வந்து ஆச்சாரம் இல்லாத கல்வி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், சரி நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உன் தலையெழுத்து எப்படி அது மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு அந்த எல்லா மந்திரங்களையும் உபதேசிச்சுட்டு போயிடுவார். அவரே இவருக்கு தெரியல மாதிரி உபதேசம் பண்ணிட்டாலே ஆச்சாரியன் ஆயிடுவார் இல்லையா. அந்த மாதிரி இவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். இவருக்கு வந்து எல்லாம் வர கடவுதுன்னு வரம் கொடுத்துட்டு போயிடுவார். எல்லாம் வந்து இவருக்கு எல்லா இதுவும் கலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு, தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இது தெரிஞ்சுன்னுறான். இவன் தெரிஞ்சுட்டு இவனுக்கு வந்து அதோட இவனுக்கு பிடிக்கவும் முடியல. இவனால இவன் என்ன பண்றான், இவனுக்கு கல்யாணம் ஆகுது. இந்த யவகிரீதனுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்றான், யாகத்தையும் வளர்த்து அதுல தன்னுடைய உடம்பு ஒன்னொன்னா வெட்டி போடுறான். கையை வெட்டி போடுறான், காலை வெட்டி போடுறான். இதெல்லாம் போடும்போது அதனோட தீ வந்து அந்த அந்த தாக்கம் தாங்கவே முடியல இந்திரனால. அதனாலதான் இந்திரலோகத்துல இந்திரன் வந்து, சரி நீ உனக்கு இது மாதிரி இருக்குன்னா உன் தலையெழுத்து எப்படி இருக்கணுமோ நீ அதை அனுபவி, உனக்கு நான் எல்லாம் வருமாறு பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ காப்பாற்றி விட்டு உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சவனா ஆயிடணும் அப்படின்னு கொடுத்துறான். அவ்வளவுதான். கொஞ்சம் உடனே அவனுக்கு கிடைச்சிருது எல்லாம் கிடைச்ச உடனே, நான் படிக்காமலே பெரிய ஆளாயிட்டேன், நான் படிக்காமலே பெரிய ஆயிட்டேன் மமதையால திரியிறான் அவன். அப்ப அந்த அதுதான் தெய்வம் வந்து பிடிவாதமா தவம் செய்யறாளே, அவளுக்கு தவம் சித்திக்கும். ஆனா அந்த தவம் தான் அவளுக்கு அசுரன், அவதான் அது அந்த தவமே அவளை கொள்ளணும். இத பரத்வாஜர் தன் மகனுக்கு எவ்வளவோ சொல்றாரு, இது சரியில்லை நீ பண்றது, நீ குரு இல்லாத நீ வந்து பாடம் கத்துக்கிறதுன்றதே தப்பு, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு யவகிரீதனுக்கு சொல்லுவார் பரத்வாஜர். அப்பா எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். அப்பா என்ன பண்ணுவார், அப்பா ஒரு கதை சொல்லுவார் அது யவகிரீதனுக்கு. அதாவது என்ன, இது கதைக்குள்ள கதை, அந்த கதைக்குள்ள இது ஒரு கதை, இந்த கதைக்கு இவர் சொன்ன கதைக்கு இது கதைக்குள்ள கதை, இது மூணாவது கதை. இது என்ன சொல்றாரு, ஒரு பிளாதிகின்னு ஒரு புகழ்பெற்ற ரிஷி இருந்தார். அவருடைய ஒரே மகன் செத்து போயிடான். செத்து போனோடனே அவன் என்ன பண்றா, அவர் வந்து உடனே இந்திரனை நோக்கி பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கார். தவம் இருந்து எனக்கு ரொம்ப அந்த ஒரு பிள்ளை செத்து போனதுல அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டார். என்ன பண்றாரு, இந்த பிரம்மாவை நோக்கி ரொம்ப பெரிய தவம் இருக்கார். பிரம்மா எதிர காட்டி கொடுக்குறாரு,
பிரம்மா காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, சாகாத ஒரு புள்ள வேணும், உயிரே போகாத ஒரு புள்ள வேணும்னு கேட்பார். சாகாத புள்ள இல்லை, பிறவின்னு ஒன்று இருந்தால் ஜனனம்னு இருந்ததுன்னா மரணம் உண்டு. புனரபி ஜனனம் புனரபி மரணம் மரணம் உண்டு. அதனால சாகாமல் இருக்கிற மாதிரி வரமே கொடுக்க முடியாது, அது அது யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். சொன்ன உடனே ஏன் வேற நீ ஏதாவது மாற்றி கேளு அப்படின்னு கேட்பாரு இவர்கிட்ட. இந்த பிளாகிருதி கிட்ட அந்த பிரம்மா சொல்லுவார். சொன்னே எதிர ஒரு மலை இருக்கும், அந்த மலையை காத்து இந்த மலை இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை உயிரோட இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்பார். வரம் கேட்டவுடனே பிரம்மா கொடுத்துருவார். பிரம்மா சரி இந்த மலை இருக்க வரைக்கும் உன் பிள்ளை உயிரோட இருக்கணும், உனக்கு பிடிக்கும், உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அந்த பிள்ளை இந்த மலை இருக்க வரைக்கும் உயிரோட இருப்பான் அப்படின்னு உடனே இதாகிடுறது. அடுத்தது அவங்க அந்த ராதிகியோட ஒய்ஃபு கன்சீவ் ஆகிறா. கன்சீவ் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு மேதாவின்னு பேர் வைக்கிறார். இந்த மேதாவி அந்த பிள்ளை சின்ன குழந்தையிலேயே அதுக்கு நல்லா பெரிய மமதை ஏறி போகிறது. தன்னை யாரும் தனக்கு இறப்பே கிடையாது, இந்த மலை என்னைக்கு போகிறது, இந்த மலை அது அழியத்துக்கு என்ன இருக்குது சான்ஸ், மலை அழியத்துக்கு வாய்ப்பே கிடையாது, மலை அழியத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால என்னை யாரும் கொல்லவும் முடியாது, நான் அப்படியே இருப்பேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பயங்கர துவாரம் எல்லாருக்கும் பயங்கர இடையூறு பண்ணுறான். வித்வான்களுக்கு, யோகிகளுக்கு, பிராமணர்களுக்கு, தவம் பண்ணுற முனிவர்களுக்கு வாழ்க்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணிட்டு அலையிறான் அவன். அவர் பிளாகதி எவ்வளவோ சொல்கிறார், இதெல்லாம் பண்ணாதே, இது நல்லதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் இவன் கேட்கவே மாட்டான். இவனுக்கு அந்த மண்டகனம் என்ன, தனக்கு தான் சாக மாட்டோன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியல, தெரியாமல் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பண்ணுவான், இஷ்டத்துக்கும் அமங்கலம் பண்ணுவான், எல்லாரையும் பிடிச்சி வதை பண்ணுவான். அந்த வதையில் அவனுக்கு அதில் ஒரு இன்பம், அந்த அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு அவன் அப்படியே இருக்கான். இவனால் பெரிய தொல்லையாக இருக்கு தெரியுது. எல்லாரும் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறதுன்னே புரியல. இந்த நேரத்தில் தனுஷாக்ஷர்னு ஒரு மகரிஷி, தனுஷாக்ஷர்னு பேர். தனுஷாக்ஷர் அந்த பக்கம் வராது. அந்த பக்கம் வரும்போது இவன் இருக்கான். இவன் அவரை போய் நோண்டுறான், அவரை போய் கீண்டி அவரை இது பண்ணுறான். தனக்கு இறப்பில் மமதையால் அவரை பெரிய உதாரணத்துக்கு இடைஞ்சல் செஞ்சுருக்கான். அந்த தனுஷாக்ஷர் மகரிஷிக்கும் அவரை போய் வழி மறைச்சு அவரை ஏதோ வம்புக்கிறான். வம்புத்தோடனே அவருக்கு கோபம் வருது. அவர்கிட்ட செய்யக்கூடாத சேஷ்டையெல்லாம் செய்யலாம். அவருக்கு கோபம் நீ எரிஞ்சு சாம்பலா போட்டு சாபம் கொடுக்குற. ஆனால் அந்த சாபத்துக்கு அவன் ஒன்றுமே அவன் படம் இவர் பார்த்துட்டுப்பார். பார்த்துட்டோடனே என்ன இது நம்ம சாபம் கொடுத்து இவன் சாகலையே அப்படின்னோடனே அவருக்குள்ள ஒரு வெறி வந்துடும். இவனுக்கு என்ன ஆச்சு, இவனுக்கு எப்படி எப்படி சாகாமல் இருக்கான், இவனுக்கு என்ன ஆச்சுன்ட்டு பார்ப்பார். போய் அப்படியே போய் கேட்பார். எல்லாரையும் கேட்டுவா, ஒருத்தர் தேவைகளை கேட்டுவா, நாங்கள் வர கொடுக்கல. அப்புறம் கடைசியில் போனால் பிரம்மாக்கிட்ட போவேன். பிரம்மாவை காட்டுவா. எல்லாரும் பிரம்மா கிட்ட போய் கேட்பார், நீங்கள் வரம் கொடுத்தீங்களா? இந்த மேதாவின்னு ஒருத்தன் நான் வரம் கொடுத்து என்னோட பலனே தவ பலனே செல்ல அவன்கிட்ட செத்து போயிட்டான், அவன் சாகுன்னு நான் அவனுக்கு சாபம் கொடுக்குறேன், அவன் சாகவே இல்லை, எரிஞ்சு சாம்பலா போட்டு சாபம் கொடுக்குறேன், உலகத்தில் எல்லாரையும் அமங்கலம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு வழியே இல்லை, நீங்களும் பண்ணல, நான் பண்ணுறதுக்கு இருந்தேன், நான் பண்ணாலும் அவனுக்கு சாபம் எடுப்படலையே அவங்ககிட்ட, அவனுக்கு என்ன வரன்னு கேட்பார். அப்பா பிரம்மா சொல்லுவார், அவள் அப்பா பிளாதிகின்னு ஒரு பெரிய முனிவர் ரிஷி, அவருக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அந்த ஒரு பிள்ளை செத்து போயிடுது. அந்த ஒரு பிள்ளை செத்து போனோடனே அவர் ரொம்ப மனசில் துக்கம் கொண்டு எல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறார், என்னை நோக்கி தவம் பண்ணார். தவம் பண்ணி என்கிட்ட கேட்டார், எனக்கு ஒரு பிள்ளை வேணும், இன்னொரு பிள்ளை வேணும், அந்த பிள்ளை சாகக்கூடாதுன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நீ சாகக்கூடாதுன்னு நான் வரம் கொடுக்க முடியாது, சாக மாட்டேன்னு, நீ மாற்றி கேளுன்னு கேட்டேன். இப்போ சொல்கிறார், இந்த மலை இருக்கிற வரைக்கும் அவன் இருப்பான்னு சொன்னான்னு ஒன்று. இவனோட ரகசியம் தெரிஞ்சு போகுது, இந்த மலை இருக்கிற வரைக்கும் அவன் இருப்பான், மலை இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப அப்படின்னு. இந்த தனுஷாக்ஷர் என்ன பண்ணுறார், பூமிக்கு வந்துடுறார். பூமிக்கு வந்தோடனே இவர் தான் நம்ம ஒப்பு போட்டு போன, இவர் எரிக்கிறதுக்கு சாபம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கூட இவர் சரின்ட்டு போயிடலான்ட்டு தான் போகிறார். ஆனால் மறுபடியும் அந்த மேலே தடுக்கிறான். அவரை தடுத்து என்னாச்சு, நீ என்ன சாபம் கொடுத்தியா, ஜெயிச்சியா, சாபத்தை உன்னோட சாபம் என்னாச்சு, எனக்கு என்ன ஒன்றும் பண்ணாது தெரியுமா, சாபம்லாம் இப்போயே நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு அவரை வம்பெல்லாம் இழுப்பான், அவரோட இப்போ தலைமையில் பிடிச்சி இழுப்பான், என்னென்னோ பண்ணுவான், சேஷ்டையெல்லாம் பண்ணுவான் இந்த மேதாவி. இப்போ அந்த தனுஷாக்ஷர் ஓரளவு பொறுமையாக இருப்பார்.
ஒரு நேரத்தில் எல்லாம் மீறி அவருக்கு பொறுமை போயிடும். எல்லாம் மீறி பொறுமை போன உடனே, சே நீ ஒரு மனுஷனா, நீ வந்து என்ன 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 வந்து பண்ண, நான் உன்னை வேண்டான்ட்டு நான் ஒதுங்கி போனா கூட என்னை விட மாட்டேங்கிறேன், உன்னை ஒழிச்சாதான் சரியா வரும் அப்படின்ட்டு. அதாவது சும்மா போறவரை கூட நோண்டினா இந்த இந்த எல்லாம் நிலைமை. உடனே என்ன பண்றாரு, இந்த தனுஷாட்சர் வந்து ஒரு பெரிய எருமை, காட்டெருமை வடிவெடுக்கிறார். காட்டெருமை வடிவெடுத்து தன்னுடைய கொம்புல தன்னுடைய தபோபலம் எல்லாத்தையும் அந்த காட்டெருமையோட கொம்புல செலுத்துறாரு. கொம்புல செலுத்தி போய் அந்த மலையை முட்ட சொல்றாரு. மலையை போய் முட்டுறாரு. இவரோட தபோபலனால அந்த மலை அசையும். அசைஞ்ச உடனே இந்த எருமாடு அப்படியே அந்த மலையை அப்படி போட்டு தூக்கி குத்தி 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 கடைசியில அந்த எருமாடு அந்த மலையை பொழந்துரும். எருமாடுன்னா எருமாடா இருக்கு. அந்த இவர் தனுஷாட்ச மகர்ஷி பிறந்துவார். அவரோட தவப்பலன் முன்னாடி அந்த கொம்பில் இருந்ததுனால, அந்த எருமாட்டு கொம்பில் இருந்ததுனால அந்த பலன் அது வந்து அந்த இது பொழந்துடும். அந்த கதை மலையை பொழுந்தோடனே மலை ரெண்டா பொழகும். பொழந்தோடனே அவங்களும் சேர்த்து போகும். இதை சொல்ற பரத்வாஜர் வந்து யவகிரீதனுக்கு இந்த கதையை சொல்ற. இந்த கதையை சொல்லி இது மாதிரி ரொம்ப ஆட்டமா ஆடினா வாழ்க்கை முடிஞ்சது, ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கை ஆடினா ரொம்ப நாள் செல்லாது, அந்த மாதிரிலாம் ஆட முடியாது, பண்ணாத, இது மாதிரிலாம் பண்ணாதேன்னு அவர் சொல்றாரு. எவ்வளோ சொல்றாரு அவகிட்ட இவகிட்ட. ஆனா இந்த கதையை யவகிரீதனுக்கு சொன்னா கூட யவகிரீதன் வந்து அவன் கேட்க மாட்டான். அவன் யவகிரீதன் வந்து அந்த இது அந்த அவனோட அந்த இதுலயே இருப்பான் இல்லையா, அவனோட அந்த பொறாமை அவனுக்கு என்னன்னா, அந்த ரைப்பரோட பசங்க அந்த சொன்னேன் இல்லையா, அவர்வா ருவா அவா ரெண்டு பேரையும், அந்த அண்ணா அருவாவசுவையும் பிராவசுவும் அருவாவசுவும், இவா ரெண்டு பேர் மேலேயுமே அவனுக்கு இருக்கும். இவா ரெண்டு பேர் மேலேயுமே அவனுக்கு அந்த கரம் இருந்துட்டே இருக்கும். அவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், இந்த ரைப்ரையோட மகன் இருக்கான் இல்லையா, ரைப்ரையோட பெரிய மகன் இருக்கான் பிராவசுவோட ஒய்ஃபு தனியாக அங்கே சுத்தின்னு இருப்பான். அப்ப அவளை மயக்கி அவளை கொண்டு போய் இந்த இவன் சொல்றான் யவகிரீதன் என்ன பண்ணுவான், அவளை கொண்டு போய் கெடுத்துருவான். அவளை கெடுத்து அவளை அதாவது கெடுத்துருவான்னா அவள் ஒத்துக்காம முடியாது. அவளை அந்த ஒரு அந்த அவளுக்குள்ள அந்த காமத்தியை உண்டு பண்ணி, இவனுக்கு தான் இது இருக்க, இந்த பிரம்மாவோட வரம் இருக்க, அந்த வரத்தை வச்சு காமத்தியை அவளுக்குள்ள உண்டு பண்ணி அவளை வந்து மயக்கி அவளை ஒரு நிலையில்லாத இருக்கிற நேரத்தில் அவளை தான் ஆட்கொண்டு கெடுத்துட்டு போயிடுவான். கெடுத்துட்டு போனோடனே இவன் வந்து அவன் போனப்பறம் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாள். அப்போ ரைப்பேர் அங்கே வருவார். ரைப்பேர் வந்த உடனே அவர்கிட்ட என்னம்மா என்ன விஷயம்னு கேட்பார். கேட்ட உடனே அவன் மாமனார்கிட்ட சொல்லுவாள் விஷயத்தை, இது மாதிரி வந்தான், இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டான்னு. ஒன்று ரைப்பேருக்கு அது வரைக்கும் இருந்தவர் அவர் பாட்டுக்கு இருந்துட்டார். அவருக்கு பயங்கர கோபம் வரும், பயங்கரமான ஆத்திரமும் ஆவேசமும் வரும். இவன் வந்து ஒரு சாதாரண நம்ம ஃப்ரெண்டோட போவோம், இவன் பண்ண கூத்தெல்லாம் நம்ம பொறுத்திருந்தோம், இவன் எவ்வளோவெல்லாம் நம்மளை என்னெல்லாம் பண்ணான், எவ்வளோவெல்லாம் நம்ம பொறாம கண்டு நம்மளுக்கு எவ்வளோ இடைஞ்செல்லாம் பண்ணான், அதெல்லாம் பொறுத்திருந்தோம். கடைசியில் நம்ம வீட்டு பொண்ணையே இவன் கெடுத்துட்டானே, இவனை விடக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறார், தன் தலையில் இப்போ தலையிலேருந்து 2 முடியை பிடுங்குறார். 2 முடியை பிடிங்கி அங்கே இது நடந்துருக்கும், யாகம் பெருசாக பண்ணிட்டு இருப்பார் அவர். அந்த யாகத்தில போட்டு பொசுங்கிட்டு பிரம்மாவை வேண்டுவார். வேண்டின உடனே 2 அசுரர்கள் வருவார். 2 அசுரர்கள் வந்த உடனே, நீ வந்து அழகான மோகினி மாதிரி வேஷம் போட்டுக்கோ, நீ வந்து பூதமாக இருந்து போய் 2 பேருமா சேர்ந்து போய் அந்த யவகிரீதனை கொண்டுட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். உடனே யவகிரீதன் ஒரு நாள் என்ன பண்ணுறோம், அந்த மார்னிங் காலை கடன்களை கழிக்கிறதுக்கு, யவகிரீதன் பெரிய ஆள் தானே, காலை கடன்களை கழிக்கிறதுக்கு அவங்க வந்து போயிருப்பான். வயலில் உட்கார்ந்துருக்கும் போது அந்த அழகா உருவத்து அம்பிகை மோகினி மாதிரி உருவெடுத்தா பாருங்க, அந்த பூதம் வரும். அந்த பூதம் வந்தவொடனே அந்த பூதத்தை பார்த்தோடனே இவன் மயங்கிடுவான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கிட்ட பேசிட்டே இருப்பான் பாருங்க. பேசிட்டு அது என்ன பண்ணும், மெதுவாக அப்படியே பேசி அவன் ஒரு கமண்டலம் வச்சுருப்பாங்க. அந்த கமண்டலத்தில் தான் ஜலம் கொண்டுருப்பான். அந்த ஜலத்தை கொண்டு தான் சுத்தி பண்ணிக்கணும், சுத்திக்காக கொண்டுருப்பான். அந்த கமண்டலத்தை தூக்கிட்டு இவனை ஏமாற்றி ஓடி போயிடும். இவனை ஓடி போனோடனே இந்த பூத ரிஷி இன்னொரு பூதம் இருக்கு பாருங்க, அந்த பூதம் அவனை கொள்றதுக்கு துரத்தின்னு வரும். துரத்தின்னு போகிறது அடுத்த எபிசோடில் என்ன இருந்தது பார்ப்போம். தேங்க்யூ.